வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இங்கே பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,900 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கில் கேப்பில் ஓப்பன் ஆகிறதெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துக்கிறோம். நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த முக்கியமான ஜோன், அதாவது 47,020 47,200 அப்படின்ற இடத்த ரொம்ப முக்கியமாக நம்ம ஏன் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிருக்கு. ஏன்னா 2 நாளாக மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேட் ஆன காரணத்தினால 47,020 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போய் அடுத்த டார்கெட்டான 46,600 தொடுன்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பனிங்கே கீழே இருந்து நம்ம சார்ட்டிங் டூலும் செல்லிங்க்கு சாதகமாக சிக்னல் கொடுத்துருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆகி நம்ம டார்கெட்டான 46,600 தொட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அதை பலன் கொடுக்காம அதையும் பிரேக் பண்ணி 46,400 பக்கமாக கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போய் இந்த இடத்த சப்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே இதுக்கு உண்டான முயற்சி முன்னாடியே எடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்தே மேலே போகிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. அது பலன் கொடுக்காதனால 46,430 வரைக்கும் கீழே வந்திருக்கு. மறுபடியும் இங்கேருந்து எடுத்து மேலே போகிறப்ப இந்த இடத்துலையே 46,800லேயே குட்விலோட சார்ட்டிங் டூல் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, ஒரு அலர்ட் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டோட ப்ரைஸ் மொமெண்டம் பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் தெளிவாக எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கு. அந்த காரணமாக பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் 47,200 47,020க்கு மேலே மார்க்கெட் போகுது. கரெக்டாக அந்த இடத்துல மூவிங் ஆவரேஜும் வந்து கன்வர்ஜ் ஆகி சேர்ந்துருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா பொறுமையாக மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த 47,200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் ஓரளவு சாதகமாக மேலே போய் 47,360 வரைக்கும் மார்க்கெட் போய் கடைசியாக 47,200 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. குட்விலோட சார்ட்டிங் டூல் மறுபடியும் ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கியோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் இதே இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. எந்த இடம்? 47,200 மற்றும் 47,020 இந்த 2 இடத்துல பக்கமாக இதுக்கு நடுவில் எங்கேயோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலமாக உங்களுக்கே தெளிவாக தெரியும். இதுக்கு முன்னாடி நாள் ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பாருங்கள். மார்ச் 4 மற்றும் மார்ச் 5 இந்த 47,020 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகிறதுக்கு உண்டான முயற்சி நடந்திருக்கு. அந்த முயற்சி பலன் கொடுக்காத காரணத்தினால நேற்று மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. மறுபடியும் அதே இடத்துல முயற்சி செஞ்சுருக்கு அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரியும். நம்மளோட மூவிங் ஆவரேஜும் கீழே வந்து இந்த 47,020 சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் என்னென்னா இந்த 47,020 பிரேக் பண்ணி ப்ரைஸ் கீழே வந்ததுன்னா தானாகவே குட்விலோட சார்ட்டிங் டூல் செல் இண்டிகேஷன் கொடுத்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றத காமிக்கும். அப்படி இல்லை, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்னா அடுத்த டார்கெட்டான 47,600 தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுதான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குற வேரியஸ் சான்சஸாக. இந்த 47,600 பற்றி பல முறை சொல்லியிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஜோன் 47,600. இந்த 47,600 ஒரு ரொம்ப முக்கியமானது. இந்த 47,600 தாண்டிடுச்சு அப்படின்னா 48,000 போகிறதுக்கு சுலபமான வாய்ப்பு உண்டு. சில்வர் மார்க்கெட்டில் பார்த்து கவனமாக நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். குட்விலோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணுங்கள். இந்த நாளும் அற்புதமான லாபகரமான நாளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.